எண்ணெய் பூக்கள் powered by Britannia Good Day. ஐயோ இவங்க எங்க இங்க நாகராஜா மாயா கட்டி போட்டு போட்டலி போட்டலி எஸ்கேப். உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க? எதுக்காக எங்க 2 பேரும் மாட்டி விட பிளான் பண்ணீங்க? மல்லிகா, நான் கூட பிறந்த அக்கா மாதிரி. நான் எப்படி உன்னை... ஹலோ, பேச்ச மாத்தாதீங்க. கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏய், என்னடி நானும் பாக்குறேன், ரொம்ப கோச்சிக்கிற. அந்த வேதவல்லி உன்னையும் நாகராஜையும் ஒன்னா பார்த்தா அவ தானா அவனோட வாழ்க்கை விட்டு போயிடுவான்னு நினைச்சேன். அதனாலதான் அங்க அனுப்பி வச்சேன். இது ஒரு தப்பா? இத நீங்க என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கணும். சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுறேங்கிறதுக்காக என்ன சின்ன பாப்பா நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, இது என்னோட வாழ்க்கை. இதுல என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. இனிமே என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமா பிளான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, நான் அதை விட சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க வேண்டி வரும். என்னக்கா, என்கிட்டயே டபுள் கேமா? நீங்க பிடிச்சிருக்கிற கத்திக்கு 2 பக்கமும் கூர் இருக்கு, அத மறந்துடாதீங்க. அப்புறம் நான் கேம் ஆடணும்னு நினைச்சேன்னு வைங்க, வேற மாதிரி ஆயிடும். நான் பேச ஆரம்பிச்ச நீங்க தாங்க மாட்டீங்க. மல்லிகா, இங்க பாருங்க, இனிமே என் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். நான் இத சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். இவ சொல்றத பார்த்தா வேதவலி நாகராஜும் மல்லிகாவையும் ஒன்னா பாக்கல போலயே. நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சே. சினிமாவுக்கு கூட்டணும் போறோன்னு சொதப்பிட்டோம். பிசினஸ் மீட்டிங்னு கோயில்ல கையுங்களுமா மாட்டிக்கணும். கோவமா இருப்பாங்களோ? பார்த்தரலாம். வேதாஜி, வேதாஜி, நான் தூங்குறாங்களா? நம்மளாம் கோவம் தான் சருகு அடிப்போம், இவங்களுக்கு கோவம் தான் தூங்குறாங்க. What to do now? எழுப்பிடலாம். வேதாஜி, 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 ஐயோ, நான் இப்படி பயமுத்துறீங்க? பேசாதீங்க, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். வை, கியூ, என்னாச்சு? என்னாச்சா? உங்களுக்கு தெரியாதா என்னாச்சுன்னு? நான் உங்களை சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டேனா? இல்ல. நீங்களா தான் சர்ப்ரைஸ் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி சினிமாக்கு போலான்னு சொன்னீங்க. ஆமா. சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? இல்ல. சரி, ஏதோ பிசினஸ் மீட்டிங் உங்களால வர முடியலன்னு சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனா சொன்ன மாதிரி என்ன மீட்டிங்க போனீங்க? இல்லையே, பொய் சொல்லிட்டு நீங்க கோயிலுக்கு போனீங்க. உங்கள ஜி 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 நான் பொய் சொல்ல ஜி. எனக்கு பொய் சொல்ல தெரியாது ஜி. நான் சொன்னது உண்மைதான். அந்த மீட்டிங் நடந்ததே கோவில்ல தான் ஜி. ஜி சத்தியமா ஜி. இல்ல, முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறவே அதே நம்ம கோயிலே வச்சுக்கினே சாமி கும்பிட்டுக்கினே மீட்டிங் பண்ண கூடாது அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான் ஜி. அதனாலதான் ஜி. ஓ சரி, நான் நம்புறேன். ஆனா இப்ப நான் தூங்க போறேன். குட் நைட். ஜி 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 நான் ஜி. என்னங்க ஏன் ஜி தூங்கத்தி இவ்வளவு அவசரப்படுறீங்க? வாங்க நம்ம சினிமாவுக்கு போலாம். ஆமா, நான் உங்களை சினிமா கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன். கமான் போலாம். இப்போ வா. யா சினிமாவுக்கு. யா யா. மணி 11 ஆக போகுது. இந்த நேரத்துல எந்த தியேட்டர்ல சினிமா போடுறாங்க? நான் சொல்ற தியேட்டர்ல போடுவாங்கோ. இங்க பாருங்க, பாதி படம் பாக்குறதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஐயோ ஜி, பாதி படம்லாம் கிடையாது, ஃபுல் படம் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ. எனக்கு மட்டுமா?
நீங்களும் நானும் மட்டும் அந்த தேட்டர்ல பத்த போக போறோம். வாங்கோ. எப்படிங்க? நீங்க இப்ப என்ன நம்புவீங்களா மாட்டீங்களா? வாட்டே? நம்புறேன். வாங்கோ. கமான், கெட்டப்புங்க. வெரி குட், வாங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை முடிக்கோங்க. எதுக்கு? தியேட்டர் வரைக்கும் நீங்க கண்ணை மூணு தான் வரணும். தியேட்டர் வரைக்குமா? எஸ், இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டே. அடிக்கடி கண்ணை மூட சொல்றீங்க. அப்ப நான் உங்களுக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம். போலாமா? இப்படிங்க. அத பாருங்க, நீங்க ஹைட்டா இருக்கிறீங்க, என்னால சரியா கண்ணை மூட முடியல, அதனால நீங்க திட்டுத்தனமா கண்ணை தோதெல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? வாங்க. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். கமான். ஏங்க, இங்க எங்கங்க தியேட்டர் இருக்கு? எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க. ஏன் கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறீங்க? வாங்க சொல்றேன். அப்படியே போங்க. அப்படி நில்லுங்க. கண்ணை தரக்கூடாது, புரியுதா? ஒரு யூ டர்ன் போடுங்க. இப்படிக்கு கடை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இக்கட இல்லதுங்க, அக்கட. என்னங்க இதெல்லாம்? இந்த ஓம் தேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, திஸ் இஸ் தாங்க தட் ஒரிஜினல். அதே உங்களை சினிமா கூட்டு போறேன்னு சொல்லி சொதப்பிட்டேனா, அதை எப்படி ஈடுகட்டலான்னு நான் பயங்கரமா யோசிச்சேன். அதனால தான் அந்த ஓமியே தேட்டரா மாத்திட்டேன். இப்போ நம்ம தேட்டருக்கு போய் என்ன ஆயிருக்கும், 100-150 பேருக்கு நடுவில் உட்கார வச்சு பொதுல பத்த காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கும் எனக்குமான ஸ்பெஷல் ஷோ, ஒன்லி ஃபார் யுவர்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். இந்த விஐபிங்களுக்குலாம் சொல்லுவாங்களே, ஸ்பெஷல் படம் காட்டுவாங்களே, ஸ்பெஷல் ஸ்கிரீனிங். அதே மாதிரி என்னோட விஐபியான உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங். அப்படியா? நான் உங்களோட விஐபியா? உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம்? வேதோஜி இஸ் a special person, அதான் விஐபி, கரெக்டா? ஏன் how is this total setup-ங்க? உண்மையே சொல்லணும்னா awesome. நாசம். thank you. ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒண்ணு கார்ல உட்கார வச்சு படம் காட்டுறீங்க, இல்ல இப்படி வீட்டு மொட்டை மாடியில படம் காட்டுறீங்க. அதான் மோசம். அது எதுங்க தேவையில்லாத பிளாஸ் பேக்லாம், பாசிட்டிங், அதை விடுங்க. அப்போ நான் தெரியாம உங்களை மட்டும் தனியா வண்டியில உட்கார வச்சு உங்களுக்கு மட்டும் பத்த காமிச்சிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ஆனா இப்போ உங்க கூட உட்காந்து நான் பத்த பார்க்க போறேன். ஓகேவா? உங்களுக்கு டோட்டலா இது பிடிச்சிருக்குதா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. எனக்காக நீங்க இவ்ளோ விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த டோட்டலா இந்த செட்டப்பே. சரியான சர்ப்ரைஸ் மன்னனா இருக்கீங்க, போங்க. எஸ் ஐ நோ. இப்போ நீங்க உங்க இருக்கையில் அமரலாம் ப்ளீஸ். ஆமா, இப்போ என்ன படம் பார்க்க போறோம்? அதையும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நானா? ஆமா, இந்த கிளி ஜோசியம் சொல்லுவாங்க தெரியுமா? கிளி ஒரு சீட் எடுக்கிற மாதிரி நீங்க ஒரு சீட் எடுங்க. நான் என்ன கிளியா? உண்மையா சொல்ல போனா கிளிதான். ஒண்ணு நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. என்ன? நம்ம தலைவர் வடிவேல் சைடுல சொல்லணும்னா, உங்க மூக்கு இருக்கே கிளி மூக்கு, சுண்டி விட்டா ரத்த வர கலரு. மொத்தத்துல நீங்க சூப்பர் ஃபிகருங்க. ஐயோ, எனிவேஸ், thank you so much for the complimentary. காம்ப்ளைண்ட் தானே வேணும்ன்றீங்க, இதுக்கு நான் வரேன்.
நன்றின்னு சொன்னேன். ஓ ஆங்கிலத்தில் கொஞ்சம் தயாரி. நீ செலக்ட் த படங்க. என்னங்க எல்லாம் ஒரு கார்ட்டூன் படமா இருக்கு? இல்லைங்க, உங்கள் வயசு பொண்ணுங்களாம் வர வர கார்ட்டூன் படம் தான் பார்க்குறாங்க. மற்ற படம் மாதிரி இது பாருங்க. டைட்டானிக் பார்க்கலாமா? ஐயோ ஏங்க, பிராமிஸா நானும் இந்த பத்தி தாங்க சொல்ல நினைச்சேன். நான் கெமிஸ்ட்ரிங்க. ஏன் நமக்குள்ள அந்த அது வேவ்லென்த் பயமா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம டெலிஃபோன் பயங்கரமா இருக்குதுங்க. டெலிபதி இருட்டுங்க, டெலிபதியோ ஹோமியோபதியோ தட் இஸ் வாட் ஆல்சோ ஐ மீனிங் தி சேம். இப்ப பத்தலமா கிவ் மீ தி டிவிடி ஜஸ்ட் a minute. இனாங்கோ, இது உங்க கையில இருக்கட்டும். கைத்துருங்க. எவ்வளோ பெரிய கப்பலு. ஐயோ ஏங்க, இந்த மாதிரி கப்பல்ல நீங்களும் நானும் போனுங்க. அப்படியா? ஆமா, அந்த மண்ணு போலமா கப்பல்லையே. நான் டக்கர் ஃபிகர் அப்பா. கட்டினா இவ்வளவு மாதிரி ஒத்தியா கட்டணும். ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க? என்னங்க? என்னங்க என்னத்துக்கு? வழி இது, தொடச்சுக்குங்க. தொடச்சிட்டீங்களா? இப்ப பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. தேவைப்பட வச்சுக்கோங்க. டைலாகுங்க, பஞ்ச் டைலாக் எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ நோ இங்கிலீஷ்ங்க. நான் ஸ்டார்டிங்க, சூப்பர் ஸ்டார்டிங்க. பயம் துடுகா இருக்கிறான்ல, அந்த ஊர் நாயராஜ் போல இருக்குது. ஏங்க சரி விடுங்க, ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் அழகாக இருக்கிறான், கலராக இருக்கிறான். ஆனால் டேஸ்ட்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அட்டை சொன்னேன், நீங்கள் பாருங்க. கொஞ்சம் நான் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேனே. எதுக்கு? இல்லை, இந்த சீனு கொஞ்சம் வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த ரொமான்ஸி கொஞ்சம் எசக்கு புசுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் ஏர்ல பத்தாத நல்லா இருக்காது. அதனால புரியுது. நச்சு சீனுங்க இது. இதாங்க சரியான சீனு. அப்படியே ஆர்ல அப்படியே. Every night in my dreams I see you, I feel you. That is how I know you. Go on. இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த வண்டி போய் அப்படியே அந்த ஐஸ் கட்ல போய் மோதும். வண்டியா? ஆமா, அதான் போதே போட்டே. அது ஷிப்புங்க. எல்லாம் வந்தாங்க, தண்ணி மேல தானே போய் நிக்குது. ஷிப்பாவே இருந்து போட்டுமே.
சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் ஆடிட்டருக்கு இமெயில் பண்ணுன்னா மறந்துடாத. போ படு போ. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏடா தூங்குற வேலையில இதை என்னடா நோண்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். சும்மா என்ன அர்த்தம்? அது இந்த ஃபேஸ்புக்கில் சும்மா சேட்டிங். பாடுறேன் உன்னை. ஏண்டா இதுக்கெல்லாம் நேரம் போது கிடையாது. ரா பகலாவா ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மூடிட்டு போய் படுறா போடா. சரிப்பா. என்னடா இது சத்தம்? என்னடா ஆச்சு? தெரியலையப்பா, ஏதோ பெருசா சவுண்ட் வந்துட்டு இருக்கு மேல இருந்து. பெரிய சத்தமா இருக்குதாடா? ஏதாவது திருட வந்துட்டாடா வீட்டுக்குள்ளாரா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, சீலிங்க தொலை போட்டு வந்துருக்கான். என்ன முடிக்கிற? ட்ரெயினையே தொலை போடுறாங்கடா. வீட்டுல தொலை போட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ. டேய் நட்ராஜ், சீக்கிரம் போய் 3 உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வாடா. ஒரு கை பாத்துருவோம். அப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்களே வந்து பாத்துப்பாங்க. போடா, போலீஸ் வரதுக்குள்ள வீட்டையே ராவிட்டு போடுவான் இவன் வேற. அப்படிங்கிறீங்களா? நாமளே கவனிப்போம். சரிப்பா. வாடா வாடா, கொண்டா சீக்கிரம். இது பிடிங்க, இது பிடி. இந்தாங்கப்பா, பிடிங்க. என் கட்டம் சரியா இருக்குதா? அப்படியே ராஜ்கிரண் மாதிரியே இருக்கீங்கப்பா. ராஜகிரன் என்ன மாதிரி இருக்காருன்னு சொல்லு. Come on, follow me. டடா டடா டடாய். சே, வாங்க. அப்படியே போயிடுறேன்டா. மெதுவா. சரிப்பா. சூட கூடாது. நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குப்பா. இருக்கட்டும்டா, உனக்கு என்ன பையன்? அப்பா இருக்கிற இல்ல, குழந்தை கட்டி போடுறேன். இனிமே தாங்க படமே, சான்ஸே இல்ல அப்படின்றீங்க? நல்லா கேளுங்க. லேடிஸ் குரல் கேக்குது. திருடனுங்க மட்டும் இல்ல, திருடிங்களும் இருக்காங்க. பொம்பளைங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ நிச்சயமா கவனம் செதற தாக்கிடுவோம். 1 2 என்னடா அதுக்குலப்பா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போலாம்ப்பா. அப்படி இல்லையா? அதுவும் சரிதான். கரெக்ட்பா. எட்டி பாருங்க. இப்ப பாரு. என்னடா? நாங்க கூப்பிடவே இல்லப்பா. நான் குழம்பிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. தோறுங்கப்பா. அப்பா, என்னாச்சுப்பா? எத்தனை பேர் இருக்காங்க? ஏப்பா சிரிக்கிறீங்க? டேய், கேளுடா. பா, என்னப்பா, என்னாச்சு? என்னாச்சுப்பா? வெளியில திருடனும் இல்ல, திருடியும் இல்லடா. வேற யாரு? போய் பாருங்க. நீ போ, நான் மட்டும். பாருடா, போய் பாருங்க. என்ன பார்த்த? ஏன்டா சிரிக்கிற? நான் போல. போய் பாரு. தடி எடுத்துக்கிட்டு அவங்க அடிக்க போய் 3 பேர் 3 தடி. என்ன தம்பி மொட்டை மாடியில உட்காந்து ஜோடிய படம் பார்த்துட்டு இருக்கான். நான் நினைச்சே பார்க்கலப்பா. சாமானிய பட்டம் இல்லடா அவங்க அண்ணன். பவுண்டரி செக்ஷன் கண்டபடி வச்சுக்கிட்டு இருக்கிறான். எடுத்து வாங்கிட்டு இருக்கிறான். டேய் என்ன பேசுறாங்க கேப்பா. லேச்சு கதவு தர. மெதுவா. ஏங்க, சவுண்ட கொஞ்சம் குறைச்சுக்கலாங்க. என்னத்துக்குங்க? கீழ இருந்து யாராவது வந்துட போறாங்க. யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் கொட்டை விட்டு தூக்கின்னு இருப்பாங்க. சான்ஸே இல்லை. இங்கே என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதுலயும் இந்த நடராஜன் பையன் இருக்கிறான் பாருங்க. இவனை பத்தி பயங்கரமான கேடிங்க அவன். நானும் அப்பாவுக்கு தெரியாம ஹெட்போனை மாட்டிக்கின்னு ஃபேஸ்புக் இருக்குல்ல, அதுல ஏதாவது வெள்ளைக்காரி ஃபிகர் கூட சாட்டிங் என்ற பேர்ல கடலை பண்ணு இருப்பான். பத்த வச்சுட்டியாடா பரட்ட.
அப்படியாடா? அச்சோ சத்தியமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, பொய் சொல்றான்ப்பா. சொல்றேன் அவன். இல்ல பொய். அது மட்டும் இல்ல, இந்த நடராஜ பையன் இருக்கிறான்ல, சரியான டர்ருங்க அவன். பயந்தாங்கோலி. இருட்டானா வெளியவே வரமாட்டான். அவன் போய் இந்த நேரத்தை தனியா ஏறி மேல வருவானா? மந்திர போறான், அடிச்சான் பாருங்க அவன். கரெக்டா சொன்னான், கரெக்டா தான் சொல்றான். ஐயா போப்பா, அது ஒண்ணும் இல்ல. சரி சுந்தர் வந்துட்டாருன்னா? யாரு? என் அண்ணன் கீஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன், அவன் அன்னிக்கு ஜிங் சாக்கின்னு ஜால்ரா தட்டுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பான், கரெக்டா சொல்லட்டுமா? கல்பனா அன்னைக்கு காலம் மீன் இருப்பான். அவன்ல ஸ்மால் பச்சா மாதிரி சுச்சா போட்டுலாம் அண்ணிட்டு பர்மிஷன் வாங்கி இருப்பான். சிலி ஃபெலோ அவன் அது மேல வருதாது. தயிர் வடைங்க அவன், தயிர் வடை. சரி இப்போ மாமா வந்துட்டாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க? யாரே? ஜெமினி கணேசனா? இது உங்க டன். மாட்டிக்கிட்டேன். பேசாம இருடா, என்ன சொல்றான்னு கேட்பான். இவனு 2 பேரும் கூட பரவாயில்ல, இதுல அவன் பெரிய டுமாங்கி.